இந்த ஸ்டாலின் மட்டும்தான் குடும்ப சர்வாதிகாரத்தோட ஆட்சியை நடத்துறாங்க. துண்டு சீட்ல வாஸ்கோட காமான்னு எழுதி கொடுத்தா அது பார்த்து வாசுதேவ கவுண்டர் படிப்பாரு. இவரெல்லாம் தமிழ்நாட்டு முதல்வரா இருக்காரு. எல்லா பிச்சைக்காரங்களும் என்னன்னு கூப்பிடுவாங்க? அம்மா தாயே பிச்சை போடுன்னு கேட்பாங்க. அப்பா தகப்பா பிச்சை போடுன்னு எவனாவது கேட்பானா? ஏன்னா பிச்சைக்காரனுக்கு கூட தெரியும், கொடுக்கிற மனசு அம்மாக்கு தான் இருக்கும், அன்பு இருக்கும், கருணை இருக்கும், பசு போக்குற குணம் இருக்கும், மனசு இருக்கும். பிச்சைக்காரனுக்கு இருக்கிற அறிவு கூட ஸ்டாலினுக்கு இல்லாம போயிடுச்சு. இதுல ஸ்டாலின் சொல்றாரு, நான் போற இடத்துல எல்லாம் மீட்டிங்ல எல்லாம் மக்கள் என்ன பார்த்து அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு. கூட்டத்தில இருந்து எவனோ ஒருத்தன் டோப்பா டோப்பான்னு கத்திருக்கா. இவர் அப்பா அப்பான்னு கேட்டிருக்கு. தெரியாம தான் கேட்கிறேன். ஸ்டாலின் ஹிந்தியை எதிர்க்கிறோம், ஹிந்தியை எதிர்க்கிறோம், ஹிந்தியை எதிர்க்கிறோம் சொல்றாரு. ஸ்டாலினால நாங்க தமிழ வளர்த்தோன்னு சொல்ல முடியுமா? கருணாநிதி கனிமொழியை தவிர எந்த மொழியையும் வளர்க்கல. அந்த கனிமொழியையும் ஸ்டாலின் வளர்க்கல. திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான். சுத்தமா பிரயோஜனமே இல்லை. மேடைக்கு கிறிஸ்டியன், பிரியாணிக்கு முஸ்லிம், ஓட்டுக்கு ஹிந்துவா மாறுற பச்சோந்தி தான் நம்ம பால்டாயில் பாய் உதயநிதி. நான் தம்பி பால்டாயில்னு கூப்பிட்டா அவருக்கு ரொம்ப கோபம் வருது. என்ன பண்றது? நான் பால்டாயில் அடிச்சாலே கூகுள்ல அவர் போட்டோ தான் வருது. வேற எப்படி கூப்பிட முடியும்? Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். உங்க எல்லாருக்கும் ஒரு பழமொழி சொல்லி என் பேச்சை ஆரம்பிச்சுக்கிறேன். வால் இருக்கிறதெல்லாம் குரங்காயிட முடியாது, குரங்கெல்லாமே அனுமாராயிட முடியாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு பெரிய பதவிக்கு போகணும்னா, இல்ல பெரிய இடத்துக்கு போகணும்னா, இல்ல ஒரு பெரிய விஷயத்தை அடையணும்னா அதுக்கு ஒரு தகுதியும் திறமையும் இருக்கணும். அப்பனோட அதிர்ஷ்டத்துல சட்டுன்னு உச்சத்துக்கு போலாம். ஆனா அந்த உச்சத்துல தாக்கு பிடிக்கிறதுக்கு உனக்கு ஒரு திறமையும் தகுதியும் இருக்கணும். அப்படி தகுதி இல்லாதவங்க, திறமை இல்லாதவங்க, நல்ல புத்தி இல்லாதவங்க ஒரு பதவிக்கு வந்தா, உதாரணத்துக்கு முதல்வராவோ துணை முதல்வராவோ பதவிக்கு வந்தா என்ன நிலவரம்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு குட்டி கதை. ஒரு காட்டுல ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ரொம்ப சக்தி வாய்ந்த முனிவர். அவர் தபஸ் செஞ்சு நிறைய புண்ணியத்தை வாங்கி இருக்காரு. அவர்கிட்ட ஒரு மந்திர தண்ணி இருந்தது. அவர் காட்டுல வாழ்ற எல்லா மிருகங்களுக்கும் ரொம்ப பிடிச்சவர் அந்த முனிவர். அந்த முனிவர் முன்னாடி போகும்போது முயலா இருந்தாலும் கரடியா இருந்தாலும் மானா இருந்தாலும் முனிவருக்கு ஒரு வணக்கம் போட்டுட்டு எங்களை நல்லா பாத்துக்க சாமின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்படி தபஸ் பண்ணிக்கிட்டு காட்டிலேயே வாழ்றவர் முனிவர். அந்த முனிவர் முன்னாடி ஒரு நாள் ஒரு சொரிநாய் ஓடி வந்து, முனிவரே முனிவரே, என்ன ஒரு ஓநாய் துரத்திக்கிட்டு இருக்கு, நீங்க எப்படியாவது காப்பாத்துங்கன்னு முறையிடும். உடனே முனிவர், நீ ஒன்னும் கவலைப்படாதேன்னு சொல்லி அவர் கமண்டலத்துல இருக்கிற மந்திர தண்ணி அந்த சொரிநாய் மேல தெளிச்சு, நீ ஓநாயா மாறிடுன்னு சொல்லுவார். இப்போது ஓநாயா மாறி துரத்தி வந்த ஓநாய் கூட சண்டை போடும், ஜெயிச்சிடும். அதுக்கப்புறம் அது ஓநாயா கொஞ்ச நாள் சுத்திட்டு இருந்தது. ஒரு நாள் மறுபடியும் முனிவர் கிட்ட வந்து, முனிவரே முனிவரே, என்ன புலி துரத்துக்கிட்டு இருக்கு, நான் என்ன பண்ணுவேன், அது என்ன சாப்பிட்டுடுமேன்னு அழுவோம். உடனே முனிவர், நீ கவலைப்படாதேன்னு மறுபடியும் மந்திர தண்ணியை எடுத்து அது மேல தொலைச்சு நீ புலியா மாறிடுன்ற. இப்ப இந்த புலி போய் துரத்திட்டு வந்த புலிய சண்டை போட்டு அடிச்சு தூக்கிடும். இப்ப புலி போல ரொம்ப பந்தாவா சுத்திக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் அந்த புலிய காட்டு யானை துரத்தும். இது மறுபடியும் முனிவர் கிட்ட போய், முனிவரே என்ன காட்டு யானை துரத்துது, அது ரொம்ப பெருசா இருக்குன்னு மறுபடியும் அழுவோம். முனிவர் கமண்டலத்துல இருக்கிற அந்த மந்திர தண்ணியை எடுத்து தெளிப்பார்.
தொலைச்சிட்டு நீ இன்னும் பெரிய யானையா பலமான யானையா மாறிடுன்னு. இப்ப யானையா மாறி தடுத்துட்டு வந்த யானை கூட சண்டை போட்டு வீழ்த்திடும். இப்ப யானையா காட்டுல கொஞ்ச நாள் சுத்தும், ஒரு நாள் சிங்கம் வரும். அந்த யானை நான் யானையா இருந்தாலும் சிங்கம் பார்த்தா எனக்கு பயம், நான் என்ன பண்றது முனிவரேன்னு மறுபடியும் மண்டியிட்டு கேட்கும். முனிவர் இந்த முறையும் கமண்டலத்துல இருக்கிற மந்திர தண்ணியை எடுத்து தெளிச்சுட்டு நீ சிங்கமா மாறிடு, நீ கவலைப்படாதே, இனிமே சிங்கராஜா நீன்னு சொல்லுவார். முனிவர் கொடுத்த தைரியத்துல போய் சிங்கத்தை அடிச்சு வீழ்த்திட்டு நம்ம காட்டுக்கு ராஜா ஆயிட்டோம், சிங்கராஜா ஆயிட்டோம்னு திமிர்ல இருக்கும். சிங்கமா இருந்தாலும் உருவத்துல சிங்கம் வேஷம் போட்டாலும் அது வந்தது சொறி நாயா தானே, நாய் புத்தி எங்க போகும்? இப்ப அந்த சிங்கம் யோசிக்குது, இந்த முனிவர் இப்படியே இருந்தாருன்னா இன்னொரு நாயை சிங்கமாக்கிட்டா நம்ம சிங்கராஜாவா இருக்க முடியாது, காட்டுல ராஜாவா இருக்க முடியாது. அதே நம்ம முனிவரை சாப்பிட்டு முழுகிட்டோம்னா யாரும் வர முடியாதுன்னு நினைச்சு முனிவரையே சாப்பிட போகும். திரிகாலமும் மறிஞ்ச அந்த முனிவர் உஷாராயி, ஏய் சொரிநாயே நீ சொரிநாயா போன தண்ணிய தூக்கி தொளிச்சிடுவாரு, உஷாராயிடுவாரு. கதை புரியுதா? இதுல இறக்கப்பட்ட முனிவர் தான் தமிழ்நாட்டு மக்கள். அப்பாவே முதல்வராக்கல, நம்மளாவது முதல்வர் பதவியை பிச்சை போடலான்னு நினைச்ச தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலின் மேல இறக்க மனசோட ஆட்சியை கொடுத்தாங்க. தயவு செஞ்சு ஏமாந்தது போதும். இந்த ஸ்டாலினோட புத்தியும் திமுகவோட கையாலாகாத தனமும் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரிஞ்சது. உங்க கையில ஒரு மந்திர தண்ணி இருக்கு, அதுதான் உங்களோட வாக்குகள், உங்க ஓட்டு. அடுத்த தேர்தல்ல உங்க வாக்குகளை அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு உஷாரான சாமியார் மாதிரி உஷாரான தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஜீரோ இஸ் குட் சொல்ற ஸ்டாலினுக்கு ஜீரோ கொடுத்து, ஜீரோ சீட்டு கொடுத்து ஜீரோ இஸ் குட் நீங்க சொல்லணும். தமிழ்நாட்டு மக்களை முட்டாளன்னு நினைக்கிறாங்க திமுக. தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளுங்க இல்ல, இனிமே நாங்க தான் எஜமானிங்கன்னு நீங்க அடுத்த தேர்தல்ல நிரூபிக்கணும். உங்க எல்லாருக்கும் அமைதிப்படை படம் பார்த்திருப்பீங்க, ரொம்ப சூப்பர் ஹிட்டான படம், சத்யராஜ் சார் நடிச்சிருப்பார். அதுல ஒரு ஃபேமஸான சீன் இருக்கும். அந்த சீன்ல என்னன்னா அவர் குளிச்சிட்டு இருப்பாரு, ஊருக்குள்ள அவருக்கு எவ்வளவு கெட்ட பேர் இருக்கு, ஊருக்குள்ள எத்தனை பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு சத்யராஜ் சார் வந்து அவரோட துண்டை கரட்டி போடுவார். உடனே அவரோட அல்லக்கைங்க எல்லாம் நான் தான் தோப்பேன் நீ தான் தோப்பேன்னு சண்டை போட்டுப்பாங்க. இதெல்லாம் பார்த்த சத்யராஜ் சார் சிரிச்சுக்கிட்டு, டே மணியா நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னு கேட்பாரு. அப்ப மணிவண்ணன் சார், தெரியல தலைவரே, நடந்த பிரச்சனையில நம்ம எந்த பிரச்சனை பத்தி பேசணும்னு தெரியலன்னு. அப்ப சத்யராஜ் சார் சொல்லுவாரு, அப்போ புதுசா ஒரு பிரச்சனை வந்தா பழைய பிரச்சனைய மக்கள் மறந்துடுவாங்க, இனிமே இந்த ஃபார்முலா கையில எடுப்போம்னு. அதே ஃபார்முலாவை தான் இன்னைக்கு நிறைய பேர் கையில எடுத்துக்கிட்டு மக்கள் கிட்ட நடந்துக்கிறாங்க. ஆனா ஒண்ணு, சத்யராஜ் சார் இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல இன்னைக்கு ஒரு செய்தி வெடிக்க போகுது, இல்ல வெடிச்சிருச்சுன்னு உடனே ஏதாவது ஒரு நடிகர் கைதாயிடுவாங்க, இல்ல சாமியார் கைதாயிடுவாங்க, இல்ல ஐபிஎல் சூதாட்டம் நியூஸ் வெளியில வரும். ஏதாவது ஒரு இடத்துல பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும், ஏதாவது ஒரு பெரிய தாக்குதல் நடக்கும், இல்ல நேர்மையான தோனி மேல சூதாட்டத்துல ஈடுபட்டாரான ஒரு போலி செய்தி வரும். உண்மையான செய்திய அப்படியே அமுக்கிடுவாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுக ஒரு ஃபார்முலாவை கையில எடுத்திருக்காங்க. அவங்க கையில இருக்கிற ஜால்ரா ஊடகங்களை கையில வச்சுக்கிட்டு, கூட்டணி கட்சி கையில இருக்கிற சேனல்ஸையும் யூஸ் பண்ணிக்கிட்டு, இல்லாததையும் பொல்லாததையும் மக்கள் கிட்ட திணிச்சு உண்மையான செய்திகளை புதைச்சிடுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, கடந்த ஒரு வாரமா என்ன நியூஸ்?
ஒரு நடிகை 7 முறை அபார்ஷன் பண்ணாங்களா 8 முறை அபார்ஷன் பண்ணாங்களா? அவங்க குற்றம் சாட்டப்பட்டவர் என்ன ரியாக்ஷன் கொடுக்கிறாரு, என்ன பதில் சொல்றாரு? இதுதான் செய்தி. ஒரு தனிப்பட்ட மனிதர்களோட பிரச்சனையை நியூஸ் ஆக்குறதுனால தமிழ்நாட்டுல உண்மையான எத்தனை பிரச்சனைகள் வெளிச்சத்துக்கு வராம போயிருக்கு தெரியுமா? போன வாரத்துல ஒரே நாள் 7 பாலியல் குற்றங்கள் நடந்தது தமிழ்நாட்டுல. ஒரு திமிர் பிடிச்ச திமுக கார எஸ்பியா இருந்தாலும் கலெக்டரா இருந்தாலும் எங்களுக்கு அடிமையா இருக்கணும்னு மிரட்டா. ஸ்டாலினோட நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வந்த மக்களை கூட்டிட்டு வந்த வாகனம் ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேருக்கு படுகாயம். ஆனா இதெல்லாமே நியூஸ்ல வரல. தமிழனோட பிரச்சனை வெளியில வர்றதில்லை. தமிழ்நாட்டோட உரிமைகள் பறிக்கப்பட்டா வெளிச்சத்துக்கு வர்றதில்லை. தேவையில்லாத நியூஸ் எல்லாம் பேசிக்கிட்டு பிரேக்கிங் நியூஸ் ஆக்குறாங்க. இன்னைக்கு தேவையில்லாத நியூஸ் எல்லாம் பிரேக்கிங் நியூஸ் போட்டு மக்களை பிரேக்கிங் நியூஸ் பிரியர்கள் ஆயிட்டாங்க. மக்கள் எல்லாரும் உண்மையான நேர்மையான செய்திகளை உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் Facebookல கொண்டு வாங்க. இப்போ உங்க எல்லார் கையிலுமே போன் இருக்கும். நடக்கிற அநியாயங்களை தைரியமா நீங்களே போட்டோ எடுத்து போடுங்க. உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. ஊடகங்களும் இப்பதான் மனசாட்சியோட நடந்துக்கிறாங்க. தேர்தல் வரும், இந்த சர்வாதிகார ஆட்சி முடியும், நிச்சயமா முடியும். சர்வாதிகாரம் என்ன? மக்களுக்கு வெளி உலகம் பத்தி தெரியாம நாட்டுல நடக்கிற உண்மை நிலவரங்களை மறைச்சிட்டு மக்களுக்கு ஒரு ஆட்சியை கொடுத்து அந்த ஆட்சியை எதிர்த்து கேள்வி கேட்கிறவங்க மேல ஏதாவது ஒரு கேஸ் போட்டு ஜெயில போடுறது ஆட்சிக்கு பேர் சர்வாதிகாரம். ஹிட்லர்ல இருந்து இடியமன் வரைக்கும் சிங்கிள் சர்வாதிகாரியா தான் இருந்தாங்க. ஆனா இந்த ஸ்டாலின் மட்டும்தான் குடும்ப சர்வாதிகாரத்தோட ஆட்சியை நடத்துறாங்க. இந்த ஸ்டாலின் பத்தி எல்லாம் நம்ம என்னன்னு பேசுறது? உங்க எல்லாருக்கும் நார்த் கொரியா அதிபர் தெரியுமா? கிம் ஜோங் உன், வட கொரியா அதிபர். அவரு ஒரு பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு. மக்களை திசை திருப்புறதுக்காக வட கொரியா பெரிய இடம்னு நிரூபிச்சுக்கிறதுக்காக அவரே ஒரு பிரஸ் மீட்ல பேசுறாரு. நாங்க சூரியனுக்கு ராக்கெட் விட போறோம். அவருக்கு பயந்து எதிர்த்து கேள்வி கேட்க முடியாம வந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கை தட்டிட்டு இருந்தாங்க. ஆனா மனசாட்சியோட இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டர் எழுந்து, என்ன சார் இது, சூரியன் கிட்ட எப்படி போவீங்க, வெப்பத்துக்கு அது பொசுக்கிடுமே உங்களை, இந்த மாதிரி முட்டாள்தனமா எதுக்கு பேசுறீங்கன்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்பாரு. அந்த ரிப்போர்ட்டரை கொஞ்ச நேரம் உத்து பார்த்த அதிபர் கிம், நாங்க என்ன முட்டாள் நினைச்சியா? நாங்க பகல்ல அனுப்ப மாட்டோம் சூரியன் கிட்ட, ராத்திரி நேரத்தில் அனுப்புவோம் சூரியன் கிட்டன்னு சொன்னாரு. இது நான் காமெடிக்கு சொல்லல, இது உண்மை. நீங்க இன்டர்நெட்ல போய் தேடி பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும். இதே பெரிய முட்டாள்தனம். அதை விட முட்டாள்தனமான ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குது. நான் ஏதோ காமெடிக்காக இல்ல விமர்சிக்கணும்ன்றதுக்காக எல்லாம் நான் பேசலங்க. யூடியூப்ல போய் ஸ்டாலின் அட்டகாசங்கள் நீங்க போட்டு பாருங்க, நிறைய வீடியோஸ் வரும். அப்படி நான் பார்த்து ரசிச்ச சில விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்றேன். சமீபத்தில் ஸ்டாலின் ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அங்க உட்கார்ந்த ஒரு தம்பியை பார்த்து, தம்பி நல்லா இருக்கீங்களா, உங்க பின்னாடி நிக்கிற பொண்ணு யாருன்னு கேட்பாரு. என் பொண்டாட்டிங்கன்னு சொல்லுவாரு. அப்படியா, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பாரு. இது அந்த மாதிரி ஒரு புத்திசாலி முதல்வர் தான் தமிழ்நாட்டை ஆள்றாரு. ஒரு நாள் பதனி குடிச்சிட்டு இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு, இதுல நீங்க சக்கரை கலப்பீங்களான்னு பேசுறாரு. இவரெல்லாம் எப்படி முதல்வரானாரு? 87 + 9 107ன்னு கணக்கு சொல்றாரு மேடையில. அதெல்லாத்தையும் விட சங்கிலி பருப்பு, செயின் அறுப்பு, இப்படி இஷ்டத்துக்கு ஏதோ பேசுறாரு. இவரெல்லாம் தமிழை காப்பாத்துவாரா, தமிழனை காப்பாத்துவாரா, தமிழ்நாட்டை காப்பாத்துவாரா? அவரை காப்பாத்துறதுக்கு அடுத்த தேர்தல்ல யார் இருக்காங்கன்னு தெரியல. ஒரு முதல்வர் பத்தி இப்படி பேசுறதுக்கு எனக்கு வெக்கமா வேதனையா தான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல எந்த மாதிரி முதல்வர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க? எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போக
முதல்வரோட நிலைமை என்ன? துண்டு சீட்ல வாஸ்கோட காமான்னு எழுதி கொடுத்தா அது பார்த்து வாசுதேவ கவுண்டர் படிப்பாரு. இவரெல்லாம் தமிழ்நாட்டு முதல்வரா இருக்காரு. பெண்களை சகோதரியா பாருங்க, வயசானவங்களை அம்மா அப்பாவா பாருங்க, டீச்சர்ஸ் தெய்வங்களா பாருங்க, பெண் குழந்தைங்களை தேவதைகளை பாருங்கன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அரசாங்கம் எங்க பார்த்தாலும் ஸ்டாலின் அப்பாவா பாருங்க, ஸ்டாலின் அப்பாவா பாருங்க, ஸ்டாலின் அப்பாவா பாருங்கன்னு ஒரு பிச்சைக்காரத்தனமான விளம்பரத்தை எடுத்திருக்காங்க. நீங்களே சொல்லுங்கம்மா, எல்லா பிச்சைக்காரங்களும் என்னன்னு கூப்பிடுவாங்க? அம்மா தாயே பிச்சை போடுன்னு கேட்பாங்க. அப்பா தகப்பா பிச்சை போடுன்னு எவனாவது கேட்பானா? ஏன்னா பிச்சைக்காரனுக்கு கூட தெரியும், கொடுக்கிற மனசு அம்மாக்கு தான் இருக்கும், அன்பு இருக்கும், கருணை இருக்கும், பசு போக்குற குணம் இருக்கும், மனசு இருக்கும்னு. பிச்சைக்காரனுக்கு இருக்கிற அறிவு கூட ஸ்டாலினுக்கு இல்லாம போயிடுச்சு. அம்மாக்கு இன்னொரு பேர் பொறுமை, அப்பனுக்கு என்ன தெரியும் அருமைன்னு சொல்லுவாங்க. இந்த அப்பா கேரக்டர் திடீர்னு எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியல. இந்த சூறாவளி புயல் எல்லாம் திடீர்னு ஃபார்ம் ஆகுற மாதிரி இவர் திடீர்னு அப்பா ஆகணும்னு நினைச்சிட்டாரு. ஏன்னா ஸ்டாலினுக்கு ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதுனா அவர் சொல்லிக்கிற மாதிரி சாதனை எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு சீரியல்ல நடிச்சிருக்காரு. அந்த சீரியல்ல நடிச்சது கூட சாதனையா சோதனையான்னு நீங்க தான் சொல்லணும். அதனால புதுசா ஏதாவது சாதிச்சிடலான்னு நினைச்சாரு. இந்த சாதனையில ராம்ஜித் ராகவன்றவர் முதல் இடம். இப்போ ஸ்டாலின் சாதிச்சா அவர் 2ஆம் இடம். ராம்ஜித் ராகவ் யார் தெரியுமா? 94 வயசுல அப்பா ஆனவர். இன்னைக்கு ஸ்டாலின் 71 வயசுல அப்பா ஆக முயற்சி பண்றாரு. பேரன் பேத்தி எல்லாம் கையில எடுத்ததுக்கு அப்புறம் அப்பா ஆகணும்னு ஆசைப்படுறவர் ஸ்டாலின் மட்டுமா தான் இருப்பாரு. இந்த துண்டு சீட்டு முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒன்னு சொல்ல விரும்புறேன். தமிழ்நாட்டுல ஒரே ஒரு தந்தை பெரியார், ஒரே ஒரு அண்ணா அறிஞர் அண்ணா, இந்தியாவுக்கு ஒரே ஒரு தாத்தா காந்தி தாத்தா, ஒரே ஒரு மாமா நேரு மாமா, ஒரே ஒரு தெய்வம் இதய தெய்வம் புரட்சி தலைவர், ஒரே ஒரு அம்மா எங்க இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா. மக்களை மனசார கூப்பிட்டா அது பட்டம், அமைச்சருங்களை வச்சுக்கிட்டு கூப்பிட வச்சா அது மட்டம். இது கூட ஸ்டாலினுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுல ஸ்டாலின் சொல்றாரு, நான் போற இடத்துல எல்லாம் மீட்டிங்ல எல்லாம் மக்கள் என்ன பார்த்து அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு. கூட்டத்தில இருந்து எவனோ ஒருத்தன் டோப்பா டோப்பான்னு கத்திருக்கா, இவர் அப்பா அப்பான்னு கேட்டிருக்கு. கூட்டிட்டு வந்தவங்க தான் கூறாங்கன்னா கூட நிக்கிறவனுக்கு எங்க போச்சு அறிவு? இதுல சேகர் பாபு சவால் விடுறாரு, தமிழ்நாட்டையே நாங்க அப்பான்னு கூப்பிட வைப்போன்னு. எங்க கூப்பிட்டு பாருங்க. அப்பாலே இப்போ சாத்தானு, அப்பா ஸ்டாலின் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் யார் ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல. எவனோ ஒருத்தன் உசுப்பேத்திருக்கா ஸ்டாலின. அம்மா அம்மா அம்மான்னு இன்னைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அம்மாவை நினைக்கிறாங்க. அதனால அதிமுகவை நம்ம என்ன செஞ்சாலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியல, ரொம்ப பலமா இருக்காங்க. அதனால நீங்களும் அப்பா ஆயிட்டீங்கன்னா திமுக ஸ்ட்ராங் ஆயிடும். நாளைக்கு உதயநிதி தலைவரா வந்தாலும் இது அப்பா விட்டு கட்சி தான் சொல்லிக்கலாம்னு ஐடியா கொடுத்திருக்காரு. நம்ம துண்டு சீட்டு முதல்வரும் ஓகேன்னு சொல்லிட்டார். அம்மானு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னும் சும்மா கூப்பிடலங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைப்படுற அத்தனை விஷயங்களையும் பார்த்து பார்த்து செஞ்சு தாயா இருந்து நல்லாட்சி கொடுத்து அம்மா நாங்க. நம்ம அம்மா கருணையோடையும் கண்டிப்போடையும் அறிவோடையும் ஆற்றலோடையும் ஆட்சி நடத்தினாங்க. முல்லை பெரியார் நீர்மட்டத்தை உயர்த்தி மதுரை மக்களுக்கு அம்மா நாங்க. எங்க தலைவி பச்சை குழந்தைங்க குடிக்கிற பால் விலை ஏத்தின ஸ்டாலின் எல்லாம் அப்பாவாக முடியுமா? காவேரி பிரச்சனையில போராடி தமிழ்நாட்டுக்கு 205 TMC தண்ணி கொண்டு வந்து அம்மா நாங்க. எங்க தலைவி காவல் நிலையத்தில் இருக்கிற பெண்களுக்கு
அமைச்சர் எல்லாம் கூட வச்சிருக்கிற ஸ்டாலின் எல்லாம் அப்பாவிட முடியுமா? நீட்ல முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வராம முடிஞ்ச வரைக்கும் நிறுத்தி தமிழக மாணவர்களை காத்து அம்மா நாங்க எங்க தலைவி. நீட்டை கொண்டு வந்து பிஞ்சு உயிர்களை பலி வாங்கின காங்கிரஸ் கூட கை குலுக்கி நிக்கிற ஸ்டாலின் எல்லாம் அப்பாவிட முடியுமா? இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி சமூக நீதிக்கு அடையாளமா இருந்து அம்மா நாங்க எங்க தலைவி. வேங்கை வயல் விவகாரத்துல அசிங்கப்பட்டு நிக்கிற ஸ்டாலின் எல்லாம் அப்பாவிட முடியுமா? இப்படி திமுக பத்தி பட்டியல் போட்டு சொல்றதுக்கு 1000 அசிங்கங்கள் இருக்கு. ஆனா சபை நாகரிகத்தை கருதி அப்பா எதுவும் குறை சொல்லாம இருக்கும். ஆனா எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட், இந்த அப்பா ட்ரெண்டிங் ஆன போதுல இருந்தே எனக்கு டவுட். அப்பான்னு யார் கூப்பிடுவாங்க? தமிழன் தானே கூப்பிடணும், தமிழனை தானே தமிழ அப்பான்னு கூப்பிடணும். ஆனா ஸ்டாலின் எப்படி கூப்பிட முடியும்? நீங்களே சொல்லுங்க. நன்றி வணக்கம்ன்ற 2 வார்த்தை கூட துண்டு சீட்ல எழுதிக்கிட்டு தான் படிப்பாரு ஸ்டாலின். ஆனா சமீபத்துல ஒரு மீட்டிங்ல பேரு பெத்த பேரு தாக நீல் லேதுன்னு தெலுங்குலயே மாట్లాடுறாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவங்க எல்லாம் தமிழ் வேஷம் போட போறாங்க? அம்மா இல்லாத நேரத்துல புலி வேஷம் போட்டுக்கிட்டு வெளியில வந்திருக்கிற எலிகளுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். அதிமுகன்றது வெறும் இயக்கம் கிடையாது, தமிழக மக்களின் இதயம். தமிழ்நாட்டுல நீங்க அரசியல் பண்ணணும்னா அதிமுகவை ஆதரிச்சோ இல்ல எதிர்த்தோட பண்ண முடியும். இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் அதிமுக மேல யாராவது ஒரு குறைய சொல்லிக்கிட்டு இருக்கும். 1968 இருந்து 90 வரைக்கும் 26 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒண்ணுமே பண்ண முடியாத காவேரி பிரச்சனையில கோர்ட் வரைக்கும் போய் ஜெயிச்சு தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொண்டு வந்தாங்க நம்ம அம்மா. ஆனா கருணாநிதி காவேரி பிரச்சனையில அரசியல் ஆதாயத்தை தேடினாரே தவிர எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதே மாதிரி 1967 வீராணம் கொண்டு வருவோம்னு சொன்னார் கருணாநிதி. அந்த வீராணம் திட்டத்துல என்ன கமிஷன் வாங்கலாம், எல்லாம் கொள்ளையடிக்கலாம் யோசிச்சாரே தவிர வீராணம் கொண்டு வரல. 2006 நம்ம அம்மா தான் வீராணம் திட்டத்தை நிறைவேற்றினாங்க, தண்ணி கொண்டு வந்தாங்க. திமுகவோட முதல் வாக்குறுதி என்ன? ஒரு ரூபாய்க்கு 3 படி அரிசி தருவோன்றதுதான் திமுகவோட முதல் வாக்குறுதி. 2011 வரைக்கும் 5 முறை முதல்வராக இருந்த கருணாநிதியால அது நிறைவேற்றவே முடியலையே. 2011 நம்ம அம்மா ஆட்சிக்கு வந்ததும் அந்த 1 ரூபாய் கூட எனக்கு தேவையில்லாத விலையில்லா அரிசி கொடுத்து ஏழை மக்களோட பசி தீர்த்தாங்க. திமுகக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. அவங்களால நல்ல பேர் எடுக்க முடியலன்னா அடுத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி அம்மா பத்தி கொஞ்ச நாளா இல்லாததையும் பொல்லாததையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், அம்மா 1961 இருந்து 80 வரைக்கும் 127 படங்கள் நடிச்சாங்க. உச்சத்துல கதாநாயகியா இருந்தாங்க. அம்மா கிட்ட இல்லாத சொத்தா, பணமா, வசதியா? அவங்கள பார்த்து என்னெல்லாம் பேசுறாங்க? ஆட்சிக்கு வந்ததும் சம்பாதிக்கிறதும் சுரண்டதும் திமுகவோட வேலை, அது அதிமுகவோட வேலை இல்ல. 127 படங்கள் நடிச்ச அம்மா எங்க? வெறும் 75 படங்களுக்கு வசனம் எழுதுற கருணாநிதி எங்க? கருணாநிதி குடும்பத்துக்கு எங்கேந்து வந்தது இவ்வளவு படம்? நீங்களே சொல்லுங்க. ஹீரோயினா நடிச்சவங்களுக்கு அதிக சம்பளமா இல்ல வசனகர்த்தாக்கு அதிக சம்பளமா? ஏழை குடும்பமா இருந்த கருணாநிதி குடும்பம் இன்னைக்கு தமிழ்நாட்டையே சொந்தம் கொண்டாடுது. இந்த அளவுக்கு அவங்க எப்படி சம்பாதிச்சாங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. கருணாநிதி விட பெரிய எழுத்தாளர் கண்ணதாசன் ஐயா, கருணாநிதி விட ஈவிகே சம்பத் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் நெருக்கமானவர், திமுக மூத்தவர். கருணாநிதியை வச்சு படம் எடுத்த ஏவிஎம் செட்டி
குடும்பம், பெரியார் குடும்பம், அண்ணா குடும்பம், ஏவிஎம் செட்டியார் குடும்பம் எங்க இருக்கு? கோபாலபுரம் குடும்பம் எங்க இருக்கு? என்ன ஆஸ்தி, அந்தஸ்து, அதிகாரத்தோட அவங்க வாழ்றாங்க? எங்கேந்து வந்தது இவ்வளவு சொத்து? பணமே வாங்காம புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் சம்பளம் வாங்காம ஓசியில படம் நடிச்சு கொடுத்தாங்க, எங்கள் தங்கம் படம். அது சூப்பர் ஹிட் ஆனதுனால இந்த கருணாநிதி குடும்பம் திவாலா ஆகாம இன்னைக்கு இருக்காங்க. இவங்க எல்லாரும் அம்மாவை பத்தி பேசலாமா? எப்படி வந்தது இத்தனை லட்சம் கோடி? எப்படி வந்தது கருணாநிதிக்கும் அவர் குடும்பத்துக்கும் இத்தனை லட்சம் கோடி? சக்கரை தின்ன எறும்போ சாக்க தின்ன கரையானம் தான் வந்து சாட்சி சொல்லணும். நம்ம இத்தனை கேள்வி கேட்கிறோமே, இதுக்கெல்லாம் திமுக காரங்க பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. சம்பந்தமே இல்லாம இந்த நியூஸ் எல்லாம் மறையணும்ன்றதுக்காக, இந்த நியூஸ புதைக்கணும்ன்றதுக்காக ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னு ஏதோ ஒரு மூலையில போய் ஹிந்தியை எதிர்த்து போராடுவாங்க. தெரியாம தான் கேட்கிற, ஸ்டாலின் ஹிந்தியை எதிர்க்கிறோம், ஹிந்தியை எதிர்க்கிறோம், ஹிந்தியை எதிர்க்கிறோம் சொல்றாரு. ஸ்டாலினால நாங்க தமிழ வளர்த்தோன்னு சொல்ல முடியுமா? கருணாநிதி கனிமொழியை தவிர எந்த மொழியையும் வளர்க்கல, அந்த கனிமொழியையும் ஸ்டாலின் வளர்க்கல. தமிழே தெரியாத ஒருத்தர் தமிழ் மொழிய வளர்க்க போறாரா? நேத்து சிவகாசியில மீட்டிங், சிவகாசிக்கு போயிட்டு வர அங்க ஒரு போஸ்டர் பார்த்தேன். எங்கள் மாமன்னரேன்னு எழுதுறதுக்கு பதிலா திமுக கார எங்க மாமனாரேன்னு போஸ்டர் அடிச்சிருக்கான். முதல்ல திமுக காரனுக்கு தமிழ் கத்து கொடுக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் இவங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கத்து கொடுக்கலாம். இந்த கொத்தடிமை கும்பலுக்கு அடுத்த தலைவர் வந்துட்டாராமா. சின்னவரா? சின்னவர். அண்ணா சமைச்ச சோத்தை திருடி தின்னவர் உன் தாத்தா, அது நல்லா மின்னவர் உங்க அப்பா. அந்த வகையில வேணும்னா இவர் சின்னவர் ஆவார். இந்த சின்னவர் கிட்ட பத்திரிகை நண்பர்கள் போய் மைக்கு நீட்டினா, எனக்கு மதம் எல்லாம் பெரிய விஷயம் இல்ல, எனக்கு எல்லா மதமும் சம்மதம்னு பேசுவாரு. ஆனா கிறிஸ்துமஸ் விழாக்கு போனா நான் கிறிஸ்டியனா இருக்கிறதே பெருமையான பேசுவாரு. அதே ரம்ஜான் நோன்பு நிகழ்ச்சிக்கு போனா நான் இஸ்லாமியர்களின் சகோதரன், நான் நாகூர் ஹனீஃபா மடியில தான் வளர்ந்தேன்னு பேசுவாரு. அதே தேர்தல் சமயத்துல எங்களுக்கு ஹிந்து மதம் மேல பற்று இருக்கு, எங்க அம்மா கோவில் கோவிலா போவாங்க, நாங்க நிறைய கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம்னு பேசுவாங்க. இப்படி மேடைக்கு கிறிஸ்டியன், பிரியாணிக்கு முஸ்லிம், ஓட்டுக்கு ஹிந்துவா மாறுற பச்சோந்தி தான் நம்ம பால்டாயில் பாய் உதயநிதி. நான் தம்பி பால்டாயில்னு கூப்பிட்டா அவருக்கு ரொம்ப கோபம் வருது. என்ன பண்றது, நான் பால்டாயில் அடிச்சாலே கூகுள்ல அவர் போட்டோ தான் வருது, வேற எப்படி கூப்பிட முடியும்? அவரை நான் ரொம்ப நாளா ஒரு சவால் விட்டுருக்கேன் அவருக்கு. நீட்டு ரகசியத்திலிருந்து உங்க குடும்பம் ரகசியம் வரைக்கும் விவாதிக்க தயாரா ஒரே மேடையில நேருக்கு நேர் விவாதிப்போன்னு. உங்க கூட விவாதிக்கிறதுக்கெல்லாம் எங்க தலைவர் எல்லாம் தேவையில்லை, நான் போதும் வாங்க விவாதிக்கலாம்னு கூப்பிடுறேன். யாரோ சூடு சொன்னா இருக்கிற திமுக காரன் போய் உதயநிதி கிட்ட கேட்டிருக்காரு, விந்தி அப்படி கூப்பிடுறாங்களே, நீங்க போய் பேசலாமே, பதில் சொல்லலாமேன்னு. நான் நடிகைக்கல்ல பதில் சொல்ல மாட்டேன்னு தெனாவட்டா சொல்லியிருக்காரு உதயநிதி. உதயநிதி மட்டும் என்ன, உப்பு சத்தியாகிரகம் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. நடிகர்கள் என்ன அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சா? உங்க தாத்தாவை 3 முறை வீட்டுல உட்கார வச்சவர் எங்க புரட்சி தலைவர் ஒரு நடிகர். உங்க தாத்தாவையும் அப்பாவையும் 6 முறை வீட்டுல உட்கார வச்சவங்க எங்க அம்மா புரட்சி தலைவி ஒரு நடிகை. நடிகர்கள் அரசியல் பேசுறது தப்பு இல்ல, அரசியல் பண்ணிக்கிட்டு தினம் தினம் மக்கள் கிட்ட நடிக்கிறது தான் தப்பு. எங்க புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடிக்கிறது விட்டாங்க. ஆனா இந்த திமுக குடும்பம் அரசியல்ல தினம் தினம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வாரிசு ஸ்டாலின் உருவாக்கி வச்சிருக்கிற இந்த உதயநிதி தான் திமுகவை கெடுத்த வாரிசா இருக்க போறாரு. நீங்க பார்க்கதான் போறீங்க. இதை செய்வோம் அதை செய்வோம் மக்களை ஏமாத்தி ஆட்சியை பிடிச்ச திமுக மக்களுக்கு எதுவுமே செய்யல. தேர்தல் சமயத்துல நீட் ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு மட்டும்
சொல்லுங்க அண்ணா, அதெல்லாம் ரகசியம் சொல்லக்கூடாதுன்றாரு. பைக் பார்த்தா போதும், மேடை ஏறின உடனே ஸ்டாலின் நாங்க எத்தனை சாதனைகள் செஞ்சிருக்கோம் தெரியுமா, சொல்லட்டுமா, நான் சொல்லட்டுமான்னு கேட்கிறாரு. கீழே இருந்து யாரோ சொல்லுங்க சார்ன்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு நாள் பத்தாது, சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போறாரு. இவங்க எல்லாம் அரசியல்ல இருக்காங்க. நாங்க உண்மையில எங்க அம்மாவும் அதிமுக ஆட்சி காலத்தில் அண்ணன் எடப்பாடியாரும் இந்த தொகுதிக்கு அண்ணன் சத்யா அவர்கள் செஞ்ச சாதனைகளை சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாது, ஒரு மாசம் பத்தாது. ஆனாலும் ஸ்டாலின் மாதிரி நான் ஓடி போக மாட்டேன், லிஸ்ட் வச்சிருக்கேன், நான் லிஸ்ட் போட்டு சொல்லுவேன் ரொம்ப முக்கியமான சாதனைகளை மட்டும். நம்ம அம்மா புரட்சி தலைவி தமிழ்நாட்டு மக்களுக்காக கொண்டு வர திட்டங்களை ரெண்டா பிரிச்சுக்கிட்டாங்க. ஒண்ணு மக்களோட வளர்ச்சிக்கான திட்டங்கள், இன்னொன்னு மக்களோட உணர்ச்சிக்கான திட்டங்கள். மக்களோட வளர்ச்சிக்கான திட்டங்கள் தமிழ்நாட்டில் லாட்டரிய ஒழிச்சாங்க நம்ம அம்மா. மகளிருக்கு அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்தாங்க நம்ம அம்மா. அம்மா சிமெண்ட், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா உணவுகளை மக்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சாங்க நம்ம அம்மா. நம்ம அம்மாவோட ஆட்சி காலத்துல தான் மஹேந்திரா சிட்டி, ஃபோர்ட், ஹியூண்டாய், BMW போன்ற இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டுக்கு வந்தது. பென்ஷன் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆதரவில்லா பெண்களோட பென்ஷன் 300 ரூபாயில இந்த 1000 ரூபாய்க்கு உயர்த்தினாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி 12,000 ரூபாயில இருந்து 18,000 ரூபாயை உயர்த்தினாங்க. தீயணைப்பு துறையில பெண்களை கொண்டு வந்தாங்க. மழைநீர் சேமிப்பு கொண்டு வந்தாங்க. மினி பஸ் கொண்டு வந்தாங்க. 2011 இருந்து 2016 வரைக்கும் தொடக்க பள்ளியில உயர்நிலை பள்ளியா மாத்தினாங்க. 402 உயர்நிலை பள்ளிகளை மேல்நிலை பள்ளிகளா மாத்தினாங்க. தமிழ்நாட்டுல 65 கல்லூரிகளை கொண்டு வந்தாங்க நம்ம அம்மா. பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு சொல்லி பெண்களை ஏமாத்தின திமுக உண்மையில பெண்கள் பயன்பாட்டுக்கு 1-2 பஸ் கூட விடுறதில்லை. அந்த 1-2 பஸ்ல போற பெண்களை பார்த்து திமுக அமைச்சருங்க ஓசி டிக்கெட்டுங்கன்னு கிண்டல் பண்றாங்க. அவங்க எல்லாம் எங்க அம்மா காலடியில விழுந்து பாடம் எடுத்துக்கணும். எங்க அம்மா இலவசம்ன்ற வார்த்தையை கூட பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க கொடுக்கிற திட்டங்களை விலையில்லா அரிசி, விலையில்லா ஆடு மாடு, விலையில்லா மிக்சி, விலையில்லா கிரைண்டர், விலையில்லா ஃபேன், 100 யூனிட் விலையில்லா மின்சாரம் மக்களை கௌரவப்படுத்தியே கொடுத்தவங்க எங்க அம்மா. மக்களோட உணர்ச்சிகளுக்கு மரியாதை கொடுத்து தியாகிகள் பென்ஷன் 12,000 ரூபாய் கொடுத்தவங்க எங்க அம்மா. கோவில்ல அன்னதானம் திட்டம் கொண்டு வந்தாங்க. ரம்ஜான் நோன்புக்கு 4000 டன் அரிசி கொடுத்தாங்க. நாகூர் தர்கா சந்தன கூட்டுக்கு சந்தனம் கொடுத்தாங்க. வேளாங்கண்ணி யாத்திரைக்கு உதவுனாங்க. ஜெருசலம் யாத்திரைக்கு உதவுனாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க 8 கிராம். பட்டதாரியா இருக்கிற பெண்களுக்கு திருமண உதவி தொகை 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. பிறந்த குழந்தைக்கு கூட அம்மா பரிசு பெட்டகம் தந்தாங்க. எல்லாத்தை விட பெரிய விஷயம், பொது இடங்கள்ல பாலூற்ற தாய்மார்களுக்கு தனி இடம் அமைச்சு கொடுத்தாங்க. இப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சாங்க. தன்னோட இறுதி மூச்சு வரைக்கும் மருத்துவமனையிலையும் மரண படுக்கையிலும் கூட காவேரி பிரச்சனை என்னாச்சுன்னு விசாரிச்சுக்கிட்டே உசுர் விட்டவங்க அம்மா. அம்மா வழியில 4 வருஷம் ஆட்சி செஞ்ச அண்ணன் எடப்பாடியாரும் ஒன்னும் கம்மியானவர் கிடையாது. உங்களுக்கு தெரியும், சென்னையில வார்த்தா புயல் வந்தது. ஒரே நாள் சென்னையில 1 லட்சம் மரம் சாஞ்சிருச்சு. தானே புயல் வந்தது. கடுமையான வறட்சி வந்தது. திருவள்ளூர்ல இருந்து தண்ணி எல்லாம் ட்ரெயின்ல கொண்டு வந்து கொடுத்தோம். கொடிய கொரோனா வந்தது. இந்த இந்தியாவே நாடே முடங்கி கிடந்து நிதி இல்லாத நேரத்தில் மக்களுக்கு நிவாரண நிதி கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார். கொரோனா காலத்துல மாசம் 1000 ரூபாய் கொடுத்தாரு. பொங்கலுக்கு பரிசு 2500 ரூபாய் கொடுத்தாரு. இன்னைக்கு ஏழை மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவம் படிக்கிறாங்கன்னா அதுக்கு விதை போட்டவர் அண்ணன் எடப்பாடியார். 7.5% இடஒதுக்கீடு. அண்ணன் எடப்பாடியார்
செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கு உண்மையில தமிழ்நாட்டு நிலவரம் என்ன? அண்ணல் அம்பேத்கர் சொல்லுவாரு, ஒரு சமூகத்தின் வளர்ச்சி அந்த சமூகத்துல வாழ்ற பெண்களோட வளர்ச்சியை வச்சுதான் கணக்கு போட முடியும். உண்மையில தமிழ்நாட்டு பெண்கள் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இந்த 4 வருஷத்துல? 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல பெண்கள் எவ்வளவு நிம்மதியா பாதுகாப்பா இருந்தாங்க. இந்த திருட்டு திமுக ஆட்சி காலத்துல பெண்கள் எப்படி இருக்காங்க? பல் முளைக்காத பச்சை குழந்தை கிட்ட இருந்து பல்லு விழுந்த பாட்டி வரைக்கும் எல்லா குற்றங்களும் நடக்குது. இந்த 4 வருஷத்துல மட்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் போக்சோ வழக்குகள் எத்தனை தெரியுமா? 20,000 போக்சோ வழக்கு பதிவாயிருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். இது திமுகவே கணக்குல கொடுத்த கணக்கு. அதாவது பெண்கள் தைரியமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து பாதிக்கப்பட்டவங்க எஃப்ஐஆர் போட்ட கேஸ் மட்டும் 20,000 4 வருஷத்துல. அப்போ வெளிச்சத்துக்கு வராம எத்தனை பெண்கள் கஷ்டப்படுறாங்க. இத்தனை குற்றங்கள் அதிமுக ஆட்சி காலத்துல இல்லாம இப்ப மட்டும் எப்படி நடக்குது? எந்த குற்றத்தை பார்த்தாலும் சாதாரண மனுஷன் செஞ்ச குற்றமா இருக்காது, ஒரு மிருகம் செஞ்ச குற்றமா தான் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன? போதை. ஒரு பக்கம் கவர்மெண்ட் சாராயம், ஒரு பக்கம் கள்ளச்சாராயம், அதை விட அதிகமா விற்பனை ஆகிற கஞ்சா. இன்னைக்கு தமிழ்நாட்டுல கடலை மிட்டாய் மாதிரி சுலபமா கிடைக்கிற விஷயம் கஞ்சா. இந்த கஞ்சாவும் போதையும் தமிழ்நாட்டு பெண்களையும் தமிழக குழந்தைங்களையும் மொத்தமா அழிச்சிடுறாங்க. முறத்தை வச்சு புளிய விரட்டின சரித்திரம் இருக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு. ஆனா உண்மையில இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்களோட நிலைமை என்ன? 1000 ரூபாய் தருவோம்னு சொல்லி பெண்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்க திமுக. உண்மையில இன்னைக்கு திமுக ஆட்சியில இருக்குன்னா அது தமிழக பெண்கள் போட்ட பிச்சை. ஆனா திமுக என்னமோ திமிர் பிடிச்சு போய் அவங்க 1000 ரூபாய் உங்களுக்கு பிச்சை போடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த திமிர் பிடிச்ச திருட்டு திமுகவை இனிமே நம்பாதீங்க. எலெக்ஷன் வரப்போகுது, விதவிதமா விளம்பரம் கொடுப்பாங்க, விதவிதமா டிராமா போடுவாங்க. தயவு செஞ்சு அவங்கள பார்த்து நம்பாதீங்க. அவங்களோட விளம்பரங்களுக்கு விலை போகாதீங்க. இலவசங்களை நம்பாதீங்க, விலை போகாதீங்க. தயவு செஞ்சு தமிழக மக்கள் நல்லா இருக்கணும்னா எப்ப தேர்தல் வந்தாலும் ரெட்டாளுக்கு ஓட்டு போடுங்க. நான் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லுவேன். ஆனா எனக்கு பதிலா அண்ணன் சொன்னாரு, திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான், சுத்தமா பிரயோஜனமே இல்லை. ஜெயலலிதா எனும் நான், அந்த ஒரு வார்த்தை எத்தனை பேருக்கு உற்சாகத்தை ஊற்ற மந்திர சொல்ல தெரியுமா? மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வாழ்ந்து வரலாறானவங்க நம்ம அம்மா புரட்சி தலைவி. அம்மா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, எங்க அம்மா அப்பா வச்ச பேர் ஜெயலலிதான்றது மறந்து போய் அடையாள பேரான அம்மாவாவே நான் மாறிட்டேன். இது உண்மை. கடைசி மூச்சு வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தாங்க. அதிமுகன்றது சாதாரண இயக்கம் கிடையாது. அம்மா அதிமுக தலைவரா வந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ வேதனைகளையும் சோதனைகளையும் சந்திச்சாங்க. ஆனாலும் உறுதியா இருந்து, உண்மையா இருந்து, நேர்மையா இருந்து 1000 விருதுகளோட நிக்கிற மிகப்பெரிய ஆலமரமா வளர்த்துட்டு போயிருக்காங்க அம்மா. அரசியல் ரொம்ப ஈஸின்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு நிறைய பேர் அரசியலுக்கு வராங்க. அரசியல் ஒன்னும் ஈஸி கிடையாது. இங்க நிறைய ஆபத்து இருக்கு. அதுலயும் அரசியல்ல இருக்கிற பெண்களுக்கு நிறைய ஆபத்து இருக்கு, நிறைய அவமானங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட அரசியல்ல ஒரு உச்சத்தை ஒரு பெண் தொட்டாங்கன்னா அவங்க எத்தனை அவமானங்கள், அடிகள், வேதனைகள் அனுபவிச்சிருப்பாங்கன்னு நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அது எதுவுமே அவங்களோட சூழலுக்காக இல்ல, மக்கள் நலனுக்காக உறுதியா நின்றவங்க எங்க அம்மா. இன்னைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மனசார அம்மான்னு கூப்பிடுற இடத்தை சம்பாதிச்சு மறைஞ்சவங்க நம்ம அம்மா.
ராஜீவ் காந்தி காலத்திலிருந்து ராகுல் காந்தி காலம் வரைக்கும் எத்தனையோ பழம் தின்னு கொட்ட போட்ட ஜாம்பவானுங்களுக்கு சிம்ம சொப்னமா இருந்தவங்க நம்ம அம்மா. சமூக நீதிக்கு அடையாளமா இருந்தவங்க நம்ம அம்மா. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என வாழ்ந்தவங்க நம்ம அம்மா. 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல, அம்மாவோட ஆட்சி காலத்துல நீங்க எவ்வளவு அமைதியா, நிம்மதியா, சந்தோஷமா இருந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதிமுக ஆட்சி காலத்துல உங்களுக்கு விலகேத்துனாங்களா, வரி ஏத்துனாங்களா? இன்னைக்கு கழுத்துல இருக்கிறது கவரிங் செயினா, உண்மையான தங்க செயினான்னு தெரியாமலே கழுத்தறுத்துறாங்க. இலவசங்கள் தேவையில்லை மக்களே, உசுர் இருந்தா போதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. நீங்க மறுபடியும் பாதுகாப்பா இருக்கணும்னா, தமிழக பெண்களை எவனும் தொடாம இருக்கணும்னா, நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா, தமிழ்நாட்டு போலீஸ் மீண்டும் ஹீரோ ஆகணும்னா தயவு செஞ்சு ரெட்டாளுக்கு ஓட்டு போடுங்க. அம்மாவை நம்பினா ஆண்டவனை நம்பின மாதிரி நிச்சயமா நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். எப்ப தேர்தல் வந்தாலும் ரெட்டாளுக்கு ஓட்டு போடுங்க. தொண்டர்களே, 4 வருஷத்துல திமுகவோட சாயம் எல்லாம் வெளுத்துடுச்சு. மக்கள் இப்ப மாற்றத்தை விரும்புறாங்க. மக்களை காப்பாத்துறதுக்கு அதிமுக மட்டும்தான் இருக்குன்னு நம்புறாங்க. அவங்க நம்பிக்கையை உண்மையாக்குங்க. மக்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா கொந்தளிச்சு எழுங்க, போராடுங்க, அவங்க பக்கம் நில்லுங்க. மக்கள் கூட நீங்க நின்னா நிச்சயமா மக்கள் உங்க கூட நிப்பாங்க. நம்புங்கள் தொண்டர்களே. கழகம் நமதே, கடமை நமதே, நாளை நமதே, எந்த நாளும் நமதே. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.